ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தொட்டி எப்படி ஒட்ட போகிறோன்னு என்று சொல்லித்தர போகிறேன். 24க்கு 12க்கு 12 சைஸு. ஃபஸ்ட்டு நீங்கள் போய் கண்ணாடி காரர்கிட்ட போய் 24க்கு 12க்கு 12ல் 3 பீஸும் 12க்கு 11ல் 2 பீஸு 5M கிளாஸு இல்லை 6M கிளாஸ் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, இதுமாரி வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு ஃபஸ்ட்டு அடிபாட்டம் வந்து 24க்கு 12 வந்து இதுமாரி ஒரு டேபிள்லேயோ இல்லை சேர்லேயோ உங்களுக்கு எது வாட்டமாக இருக்கோ அதுமாரி மேலே ப்ளேஸ் பண்ணிங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதுமாரி ஒரு பேஸ்ட்டு சிலிக்கான் பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெட் ஷாப்பில் ஜேகே பெட் ஷாப்லேயே கிடைக்கும், வந்து கேட்டிங்கனாக்கா நாங்கள் தருவோம். அதேமாரி அதுக்கு தேவையான கன்று கூட வேணும். கன்று இருந்தால் தான் இந்த பேஸ்ட்டிலேருந்து நம்ம பேஸ்ட்டு ஒட்ட முடியும். இந்த கன்னும் வாங்கிக்கோங்க. இந்த கன்று வாங்கினதுக்கு அப்புறமேல இதுமாரி 4 சைடும் வந்து இந்த பேஸ்ட் இப்படி போடணும். இந்த பேஸ்ட்டு வந்து போடுறது அவ்வளோ ஈஸி இல்லை, ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இது நாங்கள் ரெகுலராக ஒட்டுறதுனால எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளூயண்ட்டாக ஈஸியாக வருது. நீங்கள் ஃபஸ்ட்டு செய்யும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், விட்டு வரும். அந்த கேப்லாம் ஃபில் பண்ணணும், கேப் விட்டு போடக்கூடாது பேஸ்ட்டு. இதுமாரி கண்டினியூஸாக இருக்கணும் பேஸ்ட்டு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொன்று 24க்கு 2ல் ஒன்று 2 பீஸ் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா 4 சைடு மட்டும் தான் போடணும். அந்த 2 சைடு எப்போ எங்கே பார்த்திங்கன்னா 12 சொன்னல அந்த பக்கம் மட்டும்தான், 24 பக்கம் போடக்கூடாது. 12 இன்ச்சு எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கம் மட்டும் பேஸ்ட்டு ஒரு கண்ணாடிக்கு 2 பக்கம் அதுமாரி 4 சைட்லேயும் வந்து இதுமாரி பேஸ்ட்டு போடலாம். பாருங்கள், 2 கண்ணாடி நான் எப்படி வச்சுருக்கிறேன்னு டேபிளில் கீழே உழுவாமல் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்களும் அதேமாரி பேலன்ஸ் பண்ணி வச்சுங்க. இப்போது ஒரு கண்ணாடி எடுக்கிறேன் 24/12. அதை வந்து ஃபஸ்ட்டு இந்த கார்னரில் வைக்கிறேன். நான் அது பார்க்கும்போது எந்த பக்கம் நல்லா இருக்குது கண்ணாடி அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பேஸ்ட்டு வந்து உள்பக்கம் இருக்கிற மாதிரி வைக்கணும். வெளிப்பக்கம் வச்சுட்டிங்கனாக்கா கண்ணாடி சைடு கண்ணாடி ஒட்ட முடியாது. உள்பக்கமாக வர மாதிரி பேஸ்ட் வச்சுட்டு அடுத்தது 12க்கு 11 பார்த்திங்கன்னா எந்த பக்கம் வைக்கணும்னு பார்த்துக்கிட்டோம். பாருங்கள், கண்ணாடியெல்லாம் கரெக்டாக கைக்கு எட்டின மாரி பக்கத்துலேயே வச்சுக்கேன். இல்லாட்டி கண்ணாடி விட்டு போய் எடுக்க முடியாது. இதுமாரி எடுத்துகிட்டு வச்சு பேக் பண்ணணும். கரெக்டாக ப்ரெஸ்ஸிங் பண்ணிடணும். கரெக்டாக கேப் இல்லாமல் ஓப்பனிங்கில் அது நிற்கும். இது வந்து நான் ரெகுலராக பண்ணனால நானே ஒருத்தனே தனியாக செய்கிறேன். புதுசாக செய்கிற மாரி இருந்தீங்கன்னா கூட ஒரு ஆள் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த சைடு பார்த்திங்கன்னா மறுபடியும் வைக்கணும். அடுத்தது எப்பவுமே வந்து பின்னாடி அந்த கண்ணாடி சுத்தமாக சைடு கண்ணாடி தான் ஃபஸ்ட்டு வைக்கணும். ஒரு சைடு வச்சுட்டேன். இப்போ அடுத்த சைடு இங்கே வச்சுட்டுருக்கிறேன். பாருங்கள், வச்சுட்டு நீங்கள் கூட ஒரு ஆளை வச்சு நிற்க வச்சுங்க. நான் ரெகுலராக பண்ணனால நான் வந்து ஆள் இல்லாமல் செய்கிறேன். நான் விட்டுருவேன். நீங்களாக இருந்தால் இப்படி ஒரு ஆளை வந்து நிற்க வச்சு இது பேர் நிற்க வச்சுக்கோங்க. சப்போஸ் சாஞ்சாலும் கண்ணாடி கீழே உடையாது. இதுமாரி 4 பக்கம் நல்லா ஒட்டிட்டு நல்லா டைட் பண்ணிக்கணும். கீழே வந்து கேப் இல்லாத மாதிரி எல்லா சைடும் கேப் இல்லாமல் ஃபில் பண்ணிவிட்டு கயிறு போட்டு கட்டுவேன். நான் பாருங்கள், கயிறு 2 கயிறு ரெடி பண்ணி வச்சுங்க. ஃபஸ்ட்டு அந்த 2 கயிறில் கட்டி நல்லா டைட்டாக வச்சுட்டு சைடில் பேஸ்ட்லாம் ஒட்டி இருந்துச்சுன்னா அந்த பேஸ்ட்லாம் வந்து நல்லா தடி விட்டுரும். ஒரு துணியை கையில் வச்சுக்க சொன்னால அந்த துணியில் கையில் பேஸ்ட்லாம் ஒட்டிச்சுனாக்கா, ஏன்னா அது வந்து கண்ணாடியில் ஒட்டிச்சுன்னா அசிங்கமாயிரும். அதனால் ஒரு துணி வச்சுட்டிங்கன்னா அப்பப்போ பேஸ்ட்டை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கண்ணாடி தொடங்க. இதுமாரி கயிறு நல்லா நாட் பண்ணி டைட்டாக வச்சுட்டு டைட் பண்ணிவிட்டு அந்த கீழே 2 பக்கமும் நல்லா டைட் பண்ணி இழுத்துருவேன். நான் அது எப்படி டைட் பண்ணுறேன்னு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே நான் கயிறை கட்டிட்டேன். கட்டினதுக்கு அப்புறமேலு எப்படி டைட் பண்ணுறேன்னு பாருங்கள். நல்லா பேலன்ஸ் பண்ணிவிட்டு கயிறை வந்து அப்படியே டைட் பண்ணுவாங்க. கீழே இறக்குனாக்கா அப்படியே டைட் ஆகிடும். ஏன்னா இழுத்து கட்டும்போது நேரம்னா நவுந்துடும், கண்ணாடி கீழே விழுந்துடும். இதுமாரி நீங்கள் கட்டும்போது உங்களுக்கு கண்ணாடி கீழே விழுவாமல் நல்லா டைட்டாகவும் இப்போ உள்ளுக்குள்ளே வந்து எங்கெங்கே லீக் ஆகிருக்கும் எல்லாமே வந்து இதுமாரி விரல் வச்சு நல்லா
பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே கீழே இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். அப்போ தான் நான் போடுற வீடியோ, அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ரெகுலராக உங்களால் பார்க்க முடியும். இப்போ நான் செஞ்சிட்ருக்கிற 24-12 தொட்டி. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12க்கு 6, 18க்கு 9, 18க்கு 12 இதுமாரி ஒவ்வொரு டேங்க்கு கண்ணாடி என்ன சைஸு வாங்கணும், எப்படி ஒட்டணும்னு நான் காட்டுறேன். ஒட்டுற ப்ரொசீஜர் எல்லாம் இதே தான், ஆனால் சைஸு தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறும். நீங்கள் எடுத்தோடனே எவ்வளோ பெரிய தொட்டி செய்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். நான் நெக்ஸ்ட் வேலையும் சின்ன தொட்டி எப்படி செய்கிறதுன்னு அதையும் பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட்டை எப்படி பேக் பண்ணணும், தொட்டி இதெல்லாம் டைட் பண்ணதுக்கப்புறம் எப்படி பேக் பண்ணணும்னு காட்டுற பாருங்கள். இதுமாரி 4 மூலையும் இதுமாரி பேஸ்ட்டு வந்து நல்லா போடணும். ஃபஸ்ட்டு போடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ளூயண்ட்டாக வராது. போட போட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், ஹாவ் எ நைஸ் டே.